like to begin our performance with a Malari. It's a unique piece of music played on Nagaswaram when the presiding deity of a temple is taken on procession. The tempo of Malari begins in a Vilambakala or a slower tempo and gradually increases to Madhyakala and Duritam. We will be performing a Malari set in Gambhira Nataragam and Mishra Tripura Raga Talam, audio chosen from Kala Kriya series, followed by Gajavadana, a Ganesha Kriti composed by Sri Papanasam Shivam, set in Ragam, Sri Ranjini and Talam Adi.
ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸುಂದರ 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 ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ அஜனமரேந்திரரும் முனிவரும் பணியும் அஜனமரேந்திரரும் முனிவரும் பணியும் பங்கஜ சரண சரணம் சரணம் பங்கஜ சரண சரணம் சரணம் அஜனமரேந்திரரும் முனிவரும் பணியும் பங்கஜ சரண சரணம் சரணம் அஜனமரேந்திரரும் முனிவரும் பணியும் பங்கஜ சரண சரணம் சரணம் ஸ்ரீ கஜவரன கருணா சதன ಶಂಕರ ಬಾಲ ಲಂಬೋದರ ಸುಂದರ ಗಜವದನ ಕರುಣಾ ಸದನ ನೀಯೇ ಮುಗುಲಗೀರ್ಕಾಧಾರಂ ನೀಯೇ ಶಿವಾಗಮ ಮಂತ್ರಸಾರಂ ನೀಯೇ ಮುಗುಲಗೀರ್ಕಾಧಾರಂ ನೀಯೇ ಶಿವಾಗಮ ಮಂತ್ರಸಾರಂ நீயே வாழ்வில் ஜீவாதாரம் நீருவாய் சுக நீயே வாழ்வில் ஜீவாதாரம் நீருவாய் சுக ஓங்கார நீயே
என் ஜீவாதாரம் நீகருள்வாய் சுமுக ஓங்கார கஜவதன கருணா சதனா சங்கர பால லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா கருணா சதனா கருணா சதனா The next performance is Ananda Natanam. ஆனந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே 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 தானந்த இல்லாத கருணை கடலே தானந்த இல்லாத கருணை கடலே அருள் பரமானந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே தானந்த இல்லாத கருணை கடலே அருள் பரமானந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே ஆகமங்கள் போற்றும் அன்னை சிவகாமி மணாளனே ஆகமங்கள் போற்றும் அன்னை சிவகாமி மணாளனே ஆறுமுகனு கரிமுகனுடும் தச்சும் தரும் தகதீம் தடங்குதகதோம் தோம் என்று ஆகமங்கள் போற்றும் அன்னை சிவகாமி மணாளனே ஆறுமுகனு கரிமுகனுடும் தஜம் தரும் கதீம் தகிட தடங்குதகதோம் தோம் என்று தஜம் தரும் தகதீம்
தகதீம் தடாங்கு தகதோம் தோம் என்று ஆனந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே தானந்த இல்லாத கருணை கடலே அருள் பரமானந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே. தவ முனிவரும் மனம் குளிர தும்புரு நாரதரும் பள்ளி செய்தார். தவ முனிவரும் மனம் குளிர தும்புரு நாரதரும் பள்ளி செய்தார். பவவினை தீர்க்கும் பரதாமனும் புனிதமாக குழலூதா. பவவினை தீர்க்கும் பரதாமனும் புனிதமாக குழலூதா. நவநவ கதிகளில் நாள் முகனும் பசு போர்த்தாளும் இசை தீட. நவநவ கதிகளில் நாள் முகனும் பசு போர்த்தாளும் இசை தீட. நவநவ கதிகளில் நாள் முகனும் 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 பசு போர்த்தாடும் இசை தீட. புவனமலை திரும் அடியார்கள் பேரின்பம் அழைத்தீட. புவனமலை திரும் அடியார்கள் பேரின்பம் அழைத்தீட. குடும்ப எனது மீதுரு புது பதித்த மறுபதும் உரத்தில் கிடுகிடு என புவி அதிரவி தீவிகள அழித்து. குடும்ப எனது மீதுரு புது பதித்த மறுபதம் உரித்தில் கிடுகிடு என புவி அதிரவி தீவிகள அழித்து. குடுமு எனது மீதொரு புது பதித்த மறுபதம் ஊரத்தில் கிடுகிடு என புவி அதிரவி தீவிகள அழித்து. கொடுமு எனது மீதொரு புது பதித்த மறுபதம் ஊரத்தில் கிடுகிடு என புவி அதிரவி தீவிகள அழித்து. கிடதக தக சணுதக திவி தித்தடாங்குதகதோம் தத்தடாங்குதகதோம் தகதடாங்குதகதோம் என்று ஆனந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே. தானந்த இல்லாத கருணை கடலே அருள் பரமானந்த நடனமாடும் தில்லைவா நடராஜனே. நடராஜனே நடராஜனே The next performance is Shivatandava Kautvam. This is choreographed on the theme Panchabhuta representing Lord Shiva, who embodies all the 5 elements: Prithvi, Akasha,
Vayu Agni Jal. It is composed by Sri Madurai R. Muralidharan. Credits Madurai R. Muralidharan. Thank you. Tajam Tanam Tarum Tadim 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 Tadim Ginnakum Takam Tadim Ginnakum Tadim Ginnakum Takam Tadim Ginnakum Tadim Ginnakum Tagadim Ginnakum Takam ஆடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார். 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 நவரசம் ததும்பிடும் அதிசய பாவமுடனாடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார். நவரசம் ததும்பிடும் அதிசய பாவமுடனாடல் நாயகனானந்த தாண்டவம் ஆடி மகிழ்ந்தார். நவரசம் ததும்பிடும் அதிசய பாவமுடன் அண்டமதில் எங்கும் ஒளி பொங்கு முகம் தொண்டையது தங்கியது நீலவிடம் கண்டவுடன் நெஞ்சமதில் இன்பமிகம் அரும் பெரும் நடம் தினம் 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 அருள் பொழிந்திடும் கணங்களும் மகிழ்ந்திடும் நடம் தத்தடி தடி 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 தத்தன தன 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 தஜ்ஜனு ஜொன்னு 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 தத்திமி திமி 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 தத்தடி தடி தத்தன தன தத்தி தத்தக்கடுதும் தத்தி தக்கடுதும் தித்தக்கடுதும் தாம் தத்தி தத்தக்கடுதும் தத்தி தக்கடுதும் தித்தக்கடுதும் தாம் தத்தி தத்தக்கடுதும் தத்தி தக்கடுதும் தித்தக்கடுதும் தாம். Next, Kapalini, composed by Lalita Shivakumar, Ragam Palini, Thalam Adi, credits Nityashri. We conclude our performance with a Tilana. This Tilana is in praise of Kalakshetra, set in Ragam, Bilahari and Thalam Adi, composed by Sri and Sri M.D. Ramanathan. Sorry. ಧೀಂ ನಾದೃದೀಂ ತೊಂತೃದೀಂ ತನದೀಂ ತದರದಾನಿ ತದಿರನದೀಂ ನಾದೃದೀಂ ತೊಂತೃದೀಂ ತನದೀಂ ತದರದಾ ನಿರದಿರನದೀಂ ನಾದೃದೀಂ ತೊಂತೃದೀಂ ತನದೀಂ ತದರದಾ ನಿರದಿರನದೀಂ ನಾದೃದೀಂ ತೊಂತೃದೀಂ ತನದೀಂ
நிததிரநதி நாருதீம் தொன்றுதீம் தனதி தததத 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 நிததிரநதி நாருதீம் தொன்றுதீம் தனதி நாருதீம் தொன்றுதீம் தனதி தததத நிததிரநதி 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 நாருதீம் தொன்றுதீம் தனதி
ನಿರದಿರ ನದಿ ನಾರುದಿ ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ತದರದ ನಿರದಿರ ನದಿ ನಾರುದಿ ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ತದರದ ನಿರದಿರ ನದಿ ನಾರುದೀಂ 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 ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ದೀಂ ನಾರುದೀಂ ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ತದರದ ನಿರದಿರ ನದಿ 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 ನಾದೃತದೀಂ ತೊಂತೃತದೀಂ ದೀಂ ತನಲ ನಾದೃದೃದೃದೀಂ ತನದಿರ ನದಿರ ನಾದೃತದೀಂ ತೊಂತೃತದೀಂ ದೀಂ ತನಲ ನಾದೃದೃದೃದೀಂ ತನದಿರ ನದಿರ ನಾದೃದೃತಾನಿ ತೊಂತೃದೃತಾನಿ ತಿಲ್ಲನ ಧ್ರುತಿಲ್ಲನ 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 ದೀ ನಾರುದೀಂ ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ತದರದ ನಿರದಿರ ನದಿ ನಾರುದೀಂ ತೊಂದ್ರದೀಂ ದನದಿ ತದರದ ನಿರದಿರ ನದಿ ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ मनोहराद्र जगदीश वाल्मीकि पुरेश त्रिपुर सुंदरी मनोहराद्र जगदीश वाल्मीकि पुरेश प्रबलमैन कलाक्षेत्रमुनु कापाडुमय्य वरद दास सन्नुत प्रबलमैन कलाक्षेत्रमुनु कापाडुमय्य वरद दास सन्नुत तां तकिट पदनि पदप मगरि गजं जं मगरि जं सरि ग पद तसनि द सरि ग व मगरि दीत्रां किट तुंगीत्रां किट तुंगीत्रां किट तुंगधृतदीं तुंतृतदीं दीं तनल नादृदृदृदीं तनदिर नदिर नादृदृतानि तुंतृदृतानि तिल्लाना ध्रुतिल्लाना 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 दीनादृदीं तुंतृदीं धनदीं तदरतानिरदिर नदी नादृदीं तुंतृदीं धनदीं तदरदा निरदिर नदी नादृदीं तुंतृदीं धनदीं तदरदा निरदिर नदी. We request Swamiji and Swamini to come and honor the artists. They did a wonderful job, isn't it, with their Nritya Seva today.
being the first day of our Kumbhabhishekam festivities, they were trained by Guru Ashwini Ravi from Bangalore, Nityalaya. She's been performing here, I heard, for quite some time. Ashwini, the choreography was beautiful. I thoroughly enjoyed it. The year was 2014. See the picture there, that's Mr. Balaraman. We were related to Ashwini through Balaraman. So she is our niece. There's a big story about this ashram. We had planned the inauguration of this ashram. There was no temple. Actually, there was not even an ashram. Mr. Balaraman planned this. I'll just tell you briefly what the story is. The story was, I left for United States in 1982. 1982. I left the country in what? 1982. That's 18 plus 21, about 38 years ago, almost 40 years, you can say. Almost 40 years ago, I left the country. So Balaraman in about 2006, he said, you have been to USA so long, people go to USA and bring gold and diamond and build houses and rent houses, all that you bring is Rudrakshas. So he said, there is a land in Thiruvannamalai, why don't you buy it? I said, sir, I'm not interested in land and properties, rental houses. No, I'll buy it, you give the money. I was not even here. So Balaraman bought the property under my mother's name. Mother signed agreement for the land. Then a year later he came and said, sir, why don't we put a little shelter for the yatris who come here to Thiruvannamalai? So this shelter was built. The compound wall and then the shelter. Then this is what we inaugurated in 2014 with the Ganapati Homa. It's a nice Vadyar. He was a very good priest. We did Rudra Homam and Ganapati Homa in 2014. And me and Swamini could not come here because we were already here twice in 2014. One for my cousin's son's wedding and then the second immediately after I left. A week later my aunt passed away, so I had to come again. So the third trip, which I had already planned, couldn't happen because we have been already twice. So me and Swamini made a video. I made a video separately. The poetry that you see there in Tamil, that's framed. And that's what I wrote, I composed in Tamil about Balaraman. And then Swamini also did a video. So we sent both these videos here, and that were played in a big screen. Make a long story short, Ashwini did her first performance in this ashram. She had done a lot of performances. And then for the ashram, she did a very solo. We were just bowled watching from there. Clean bowled. It was wonderful. My another niece also went to Kalakshetra. Her name is Gayatri. But when Ashwini performed that, we were really astounded. Me and Swamini watched that video. She just blew us out. The energy she had, the energy she brought in, and the emotions and the expressions and the bhava and the abhinayam was just outstanding. You all saw what she's capable of. Whether 10 people, 20 people, 100 people, 1,000 people, same energy. Right? Same energy. So that's Ashwini. So that's how the ashram was inaugurated in 2014. There was no temple. And unfortunately, very sadly, a year later we lost Balaraman to a severe cardiac arrest. So then this was just like that, and all of a sudden thought came, Balaraman started it, why don't we turn this into a temple? So Meenakshi Sundareswarar came and Nataraja Sivagami came.
Then last year, you all know the story, something came up, Swamini calls me crazy. You're just like this. Chittam Boku, Sivam Boku. All of a sudden you come up with these ideas, you don't know where you get them from. I don't know where I get them from. Last October we had this inspiration to put a big Shivalingam, and not only ordinary Shivalingam, but Narmada Shivalingam. This has to come all the way from Madhya Pradesh, because this is available only there. There's a lot of details to it, thanks to people like Sri Ram, Rajendran, and Sundar Swami, who is not here. So this is a reality now, what you're seeing there. About yesterday, if you had come here, like Sandilyaji and Anuradhaji were here, and Shalini and Lajuji, if you had seen this place yesterday evening, you would not have thought that this would be happening today. We were all walking in knee-deep mud. We needed boots. We didn't have any boots. So we were walking with chappals. A couple of them lost their chappals in the mud. So the point is, this is not our doing. This is not our doing. And as Sri Ram, I've been here 2 weeks. Every day is a hurdle. Whatever we tried, there was somebody or something always happened. If not somebody or something, it was the weather. So last 1 week it rained so hard, and we heard that the rains in Tiruvannamalai is a record rain that has not happened in 40 years. The groundwater seeped up. Anyway, despite all that, within 2 hours, Sri Ram turned this place into a magic place. We see walking ways. And actually, he is the one who deserves this credit for all this. I'm amazed at his willpower. Anyway, so this is how it started. So that's how the Banalingam project started. And this is how the Banalingam project started. To tell you what the glory of Banalingam, the Banalingam is available only in a very limited area of about 50-mile radius near Omkareshwar. Omkareshwar is the place where Adi Shankaracharya went. He walked 2,000 miles from Kaladi to Madhya Pradesh to meet his guru. That's where he met his guru, Omkareshwar. That's where this Banalingam is coming from. In an area of 50-mile radius. And the power of this Banalingam, how that Banalingam was formed, is that thousands and thousands of years ago, meteorite, what you call in Tamil, Eri Nakshatram, a huge meteorite blasted from outer space, crashed into the earth near Omkareshwar in that 50-mile area, and because anything that entered from outer space into our atmosphere, due to friction